மருதமல சத்தியமாவும் ஆறுபடையும் சண்முகா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னடா டே சலுப்பாவே இருக்குடா. டேய் நானே கடுப்புல இருக்கேன், எங்கடா சலுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போனன்னு ஆள் காணோம். டே அவன் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டான்டா. சரி வா போய் பாப்போம். என்னடா அப்படி பாக்குற? வாடகைக்குள்ள போய் பார்ப்போம், செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். நாளைக்கு போய் பார்க்கலாம்டா. அதுவும் இல்லாம ரொம்ப வெயிலா இருக்குடா. டே வாடா டே. என்னடா இது டைட்டா அப்பாடா திறந்துருச்சு. என்னது என்னடா ஆச்சு வருன்னு? டேய் மேல இருந்து ஏதோ கீழே வந்துருச்சு. சரி வாடா டே அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம். சரிடா ஏதோ வந்துருமோ? கொனா சும்மா வாடா தொடனடி. டேய் எனக்கே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இது. டி அடியில எதுவும் இருக்குடா. என்ன சொல்லிட்டு நீ என்ன பயந்து சாவுற? நான் ஒன்னும் பயப்படல. நீ டேய் வாங்கடா இந்த டோர் வழியா வெளிய போ. வரேன்டா. என்னடா வாங்கடா மேனேஜர் வழியா வெளிய போயிருவோம்.
ரொம்ப குளிருது, போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வருவோம். எவன்டா அது என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறான்? ஒண்ணுமே இல்லையே. சரி, கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டுக்காவது ஃபோன் பண்ணி பேசலாம். ஐயோ அம்மா, அடியில் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன ஏதோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, சாமியாருக்கு ஃபோன் பண்ணுவோம். அவர் புரிஞ்சுட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அப்படி இருக்குமோ? ஐயோ அம்மா. தம்பி, நீங்களா என்ன வர சொன்னீங்களா? ஆமாங்க சாமி. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சாமி, எங்க வீட்டுல வேற அமானுஷ்யமா நடக்குது. எனக்கு வேற பயமாவே இருக்கு சாமி. சரி, இருங்க. நீங்க நினைச்ச மாதிரியே இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. என்னங்க சாமி சொல்றீங்க? நான் வீட்ல இருக்கிற ஆவியை கூப்பிட போறேன். நீங்க அதுகிட்ட பயப்படாம பேசணும். அப்பதான் பிரச்சனை தீரும். சாமி, எப்படி சாமி என் வீட்டுல ஆவி வரும்? என்னங்க சாமி சொல்றீங்க? வாய்ப்பே இல்ல. நீங்க அதை தொந்தரவு பண்ணி, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணுது. சாமி பாருங்க சாமி, மறுபடியும் ஆரம்பிச்சு சாமி. இந்த பாருங்க என்னென்னமோ ஆகுது. சாமி, என் ஃப்ரெண்டு சாமி. எப்படி சாமி இவன் செத்தான்? இதான் உங்க வீட்ல இருக்க ஆவி. என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். 3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லுங்க. நாங்க பங்களா அது நிறுத்திட்டோம். அங்க பங்களாவுக்கு நாங்களாம் போயிருந்தோம். அப்பல இருந்து இது. அப்ப கூட என் ஃப்ரெண்ட் என் கூட வந்திருந்தான். இவனும் தான் போயிருந்தோம். இவன் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் போயிருந்தோம் சாமி. அப்ப என் கூட அன்னைக்கு வந்திருந்தது யாரா? சாமியா சொன்னது உண்மைதான். ஆனா நாங்க கூட ஆவியான வரல. என் கூட வந்தது யாரா? சாமி சொல்றீங்க. இந்த வீட்ல இன்னொரு ஆவி இருக்கு. நீங்க இங்க இருக்காது. சொல்றீங்க சாமி. சரி, நீங்களும் இருக்காதீங்க. நானும் இப்ப கிளம்பிடுறேன். சாமி,
சாமி நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வீடு கிடைக்கல, அதனால நான் இங்கேயே அப்படியே மேனேஜ் பண்ணி இருந்துக்கிறேன். நான் தான் உங்களுக்கு வீட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்க இங்க இருக்காதீங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. சாமி இல்லை சாமி, இது வந்து எங்கள் சொந்த வீடு, எப்படி என்னால் கூப்பிட்டு போக முடியும்? வெளியே ஓட்டிட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன், அப்புறமேட்டு இந்த வீட்டில் வந்து தங்கிக்கோங்க. அது மாதிரி எங்க சாமி நான் அரேஞ்ச் பண்ணி தெரியாத இடம், எப்படி நான் இருக்கிறது? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் இங்க இருக்கிறேன் சாமி, நீங்க சொல்லுவீங்க, ஆனா இது எங்க சொந்த வீடு, நான் பாத்துக்கிறது வந்தா நான் பேசிக்கிறேன். சரி, அதுக்கு மேல உங்க இஷ்டம். பேர் வச்சுதான் என்ன கூப்பிடுங்க, அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க. சரி சாமி, போங்க. மனுஷனா போங்க. எனக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் தூக்கமே வரும். லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு? ஐயோ சாமி, சொன்ன மாதிரி நடக்குது. ஓ சாமி, ஃபோன் பண்ணும். ஃபோன் வேற எங்க பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஹரிசும் இல்லாமல் ரனிசும் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது. எங்கே தான் போய் தொலைஞ்சானுங்களோ? அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம், யாரும் கூப்பிட்டு வந்துச்சு. ஹலோ சாமி, எங்க திடீர்னு அவன் காணாம போயிட்டான்? சரி சாமி, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சாமி, கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா சாமி? ஹரிஷோட ஆவி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு, எனக்கு ஒரே பயமா இருக்கு. வீட்டுக்கு வாங்க. சீக்கிரம் வரேன். பிரச்சனை தலைக்கு மேல ஏறி போச்சு. நான் இப்ப அந்த பேரை கூப்பிடுறேன், அதுகிட்ட நீ பேசு. சாமி பயமா சாமி, இங்க ஒரு பேய் நின்று பேசிட்டு போ, திடீர்னு ஒரு பேய் எடுத்துட்டு போச்சு. அது இங்க, அதெல்லாம் எங்க வீட்டுல என்ன வேலை? திடீர்னு அதே பேய் வந்துச்சு. இதுல ஒரு அதர்ம கதை இருக்குது, அது அப்புறமேட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பேயை வர வைக்க. சரிங்க சாமி, இன்னைக்கு அதை கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா அந்த பேய் இன்னைக்கு வரது இல்லை, வர வாய்ப்பு இருக்கு. நைட்டு ஒரு மந்திர தகுதி இருக்கு, அதை வச்சு கூப்பிட்டா நான் கூப்பிடுற பேய் மட்டும். ரோட் ஆக்சிடென்ட்ல சாப்பிட ஒரு வீடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று திடீர்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் எந்திரிச்சு பார்த்தா ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கு தெரியல. Hey, that is ghost down, and you want to survive. We are in double bungalow, what we are doing now. Hey, that is ghost down, and you want to survive. We are in double bungalow, what we are doing now. Just a scary moment. Hey, increase hitting person. Hey, that is ghost down,
and you want to survive. We are in double bungalow, what we are doing now. Just a steady movement. Here, increase hitting person. கிரிக்கெட் விளாட போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் விளாட போவானுங்க. கேட்டு பார்ப்போம். ஹலோ, டே கிரிக்கெட் விளாட நானும் வரட்டாடா? சரிடா. எங்கடா விளாட வர சொல்லிட்டு எவனையுமே காணும். நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசி பாரு நீ உலகத்துல. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி கொட்டி. வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசி பாரு நீ உலகத்துல.
அப்படிங்களா? சாப்பிட்றீங்களா? ஏதோ சாப்பிட்றீங்களா? யாருங்க? சரி, என்ன சொல்லுங்க. நீங்க இன்னொரு பேர் யாருன்னு குழம்பிட்டு இருந்தீங்களாமா? அதான் நீங்க போட்டோவே அதை போட்டோ எங்க அண்ணன் கொடுத்துருவாங்க. அது யாரா இருந்தா சாமி, நீங்க சாமியை சொல்லி அடிக்க சொல்லுங்க, ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நானாவது ஃபோன் பண்றேன். அதான் நீங்க போட்டோவை பாருங்க. என்னடா இது? சாமி பாருங்க சாமி, மறுபடியும் ஆரம்பிச்சு ஏதோ பண்ணுங்க சாமி, பயமா இருக்கு. நான் பாருங்க என்னென்னமோ ஆகுது சாமி, பயமா இருக்கு சாமி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ரோட்டு கடை குருமா, திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிறுமா, கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா. ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா. தக்காளி பிசிக்கி தொட்டு மொக்க வாங்கிட்டடா செவுத்த போய் நக்கு. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்பு சப்பு. நீ சோத்தல தான் போடுறியா உப்பு. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. அட இன்னொரு வாழ்க்கையும் நாரும் எட்டி பார்த்தா உன் கருத்தேவன் நான்டா கொஞ்சம் மூடுறாங்க.